Welcome to Python Programming Series Part 10. இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே நம்மளோட previous videosல நம்ம integer data type, float data typeனா என்ன, boolean data typeனா என்ன and string data type என்ன அப்படிங்கறத நம்ம previous videosல பார்த்திருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம list data type அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாம். List data type அப்படினா ஒரு வேரியபிள்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது தான் லிஸ்ட் அப்படினு சொல்வாங்க. அதாவது சிங்கிள் வேரியபிள்ல அதிகமான வேல்யூஸை ஸ்டோர் பண்றது, மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்றது தான் லிஸ்ட். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, ரொம்ப பவர்ஃபுல்லான கண்டெய்னர் பைத்தானை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல நம்ம லிஸ்ட் ஐட்டம் அப்படினா என்ன அப்படினா இட்ஸ் ஆர்டர்ட், changeable and allow duplicate values allow பண்ணும். இதெல்லாம் என்னங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். இப்போ லிஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இண்டெக்ஸ் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஐட்டம் 1 and so on. இதெல்லாம் என்னங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் சிம்பிளா புரியும். அடுத்து இட்ஸ் சேஞ்சபிள் அப்படினா நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். நம்ம அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸை நம்மளால ஆட் பண்ண, ரிமூவ் பண்ண, சேஞ்ச் பண்ண நம்மளால முடியும். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் மூலமா இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது நம்ம லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லிஸ்ட் 1 அப்படின்னு இந்த நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எந்த வேரியபிள் நேம் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ லிஸ்ட் 1 அப்படிங்கிறத நான் பாருங்க இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் லிஸ்ட்ங்கிறத இண்டிகேட் பண்ணும். எப்படி ஸ்ட்ரிங் சிங்கிள் ஆர் டபுள் கோட் கொடுத்தா ஸ்ட்ரிங்னு அது எடுத்துக்குமோ, இட்ஸ் அ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் பைத்தான். ஸோ நம்ம சிங்கிள் கோட்குள்ளேயும் டபுள் கோட்குள்ளேயும் கொடுத்தா அதை ஸ்ட்ரிங்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுக்கும்போது அதை லிஸ்ட் டேட்டா டைப்பா அது எடுத்துக்கும். இட்ஸ் அ டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். அதனால இப்போ நான் இந்த மாதிரி நான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் கமா கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 1 3 5 9. நார்மலா நம்ம ஒரு வேரியபிளுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதை நமக்கு இந்த மாதிரி எடுத்துக்காது. அதாவது வெறும் 1 3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு அதை நம்மள இது இன்டீஜர், ஃப்ளோட் அந்த மாதிரி நமக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கும்போது இந்த வேல்யூஸை இது லிஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ள இதை எடுத்துக்கிச்சு பாருங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பை நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும், லிஸ்ட்னு எடுத்துக்கிச்சு. இப்போ அதே மாதிரி நான் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்காம நான் இங்க நார்மல் ரவுண்ட் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனாலும் எனக்கு இந்த லிஸ்ட் டைப்னு எடுத்துக்கிச்சு. எப்படின்னா நான் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்க டேட்டா டைப் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். லிஸ்ட் டேட்டா டைப்னு சொல்லி நான் இந்த வேரியபிள்ல இந்த டைப்பை நான் அசைன் பண்றேன். ஸோ எனக்கு இங்க வேல்யூ லிஸ்ட் 2ங்கிற வேரியபிள் நேமுக்கு லிஸ்ட்னு இந்த நம்பர் எனக்கு அசைன்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிலாம் யூஸ் பண்றோம்னா நம்ம டபுள் ரவுண்ட் பிராக்கெட்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி டபுள் ரவுண்ட் பிராக்கெட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா டைப் அசைன்ட் ஆகும். இப்படியும் நம்ம லிஸ்ட் அசைன் பண்ண முடியும், லிஸ்ட் டேட்டா டைப் அசைன் பண்ண முடியும். இப்போ அடுத்து இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு கிடையாது. நம்ம பூலியன் வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லைன்னா மிக்ஸ்டாகவும் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க முடியும், இன்டீஜர் நம்பர் கொடுக்க முடியும், பூலியன் வேல்யூஸ் கொடுக்க முடியும், ஃப்ளோட் ஐட்டம்ஸ் எதுனாலும் நம்மளால மிக்ஸ்டாகவும் நம்மளால லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுத்தாலும் அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் எப்படின்னா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த வேல்யூஸை இந்த மாதிரி கொடுக்கணும். சிங்கிள் கோட்லையும் கொடுக்கலாம், டபுள் கோட்லையும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பாருங்க இங்கே நான் டைப் என்னன்னு கேட்குறேன். இந்த 3யோட டைப் கேட்குறேன், எனக்கு லிஸ்ட்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி 4ஓட வேல்யூ தான் நான் இங்கே கேட்குறேன். ஸோ 4ஓட வேல்யூஸை எனக்கு அப்படியே இங்கே கொடுத்துடுச்சு. ப்ளஸ் இங்கே நான் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதோட லென்த் எவ்வளோன்னு நான் கேட்குறேன். லென்த் இப்போ இதில் எப்படி இதை எடுத்துக்கும் அப்படின்னா இது ஒரு ஐட்டம் இல்லையா, 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோங்கிறத எனக்கு இங்கே லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது உள்ள எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் அதோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை எனக்கு சொல்லிடும். 5ன்னு எனக்கு இங்கே சொல்லிடுச்சு.
இது மாதிரி நம்ம வந்து இப்போ இதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படிலாம் லிஸ்ட் ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, நான் வந்து இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. ஸோ வந்து இப்போ வந்து இது வந்து 0 வேல்யூல இருக்கு. 0 அதாவது 0th வேல்யூ பிளஸ் டில் 4 வேல்யூஸ் வரைக்கும், அதாவது மொத்தமா ஐட்டம்ஸ்னு பார்த்தா 5 ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ங்கிறனால 0ல இருந்து இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 4ஆ இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரூட்ஸோட இண்டெக்ஸ் 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறேன். 1ஓட வேல்யூ இங்கே ஆரஞ்சு. ஸோ எனக்கு இங்கே ஆரஞ்சுன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஆரஞ்சுன்னு தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இது 0 1 2 3 4. 1 என்னன்னு நான் இங்கே வந்து எனக்கு ஃப்ரூட்ஸோட 1ஓட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அதான் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இங்கே ஆரஞ்சை பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி -2 போது இப்போ வந்து எப்படி இங்கே ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஆகுமோ அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் பண்ண முடியும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா லாஸ்ட் இருந்து வரும். -1 -2, இதோட வேல்யூ -3, இதோட வேல்யூ -4, இதோட வேல்யூ -5. இப்போ நான் வந்து -2 கேட்குறேன். அப்போ எனக்கு மஸ்க்மிலன் -2ஓட வேல்யூ மஸ்க்மிலன். ஸோ எனக்கு மஸ்க்மிலனை எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுது. இது மாதிரி ஒரு வேல்யூ தான் கிடையாது, ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னா நான் இங்கே ஸ்டார்ட் எதுல இருந்து இண்டெக்ஸ் எனக்கு ஆரம்பிக்கணும், எதுக்கு முன்னாடி வரைக்கும் முடியும். இப்போ இந்த 4னா 4 எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி 3 வரைக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 1ஓட வேல்யூ 2ஓட வேல்யூ 3ஓட வேல்யூ, அதுதான் 1:4னா 1 2 3 இந்த 3ஓட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுதான் எனக்கு ஆரஞ்சு, பப்பாயா, மஸ்க்மிலன் இது 3ஐயும் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ்லையும் நம்மளால கொடுக்க முடியும். -5ல இருந்து -2, அதாவது -5 -4 -3 -2வை இன்க்ளூட் பண்ணாது, அதுக்கு முன்னாடியோட நிறுத்திடும். ஸோ -5 -4 -3 இங்கே என்ன ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா அதை தான் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. இப்படி தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஐட்டமை ஆக்சஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அடுத்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்டோட ஐட்டத்தை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஐட்டமை அதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஃப்ரூட்ஸோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்ததை இங்கே வந்து காட்டிடுச்சு. ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, மஸ்க்மிலன், கிரேப்ஸ் இது 5ம் நான் ஃப்ரூட்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதை எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நான் இன்சர்ட் 2 வாட்டர்மெலன், இந்த இடத்துல 2ங்கிறது நான் 2வது இடத்துல வாட்டர்மெலனை இன்சர்ட் பண்ணன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி 2வதா என்ன இருக்கு, எனக்கு பப்பாயா இருக்கு. பப்பாயா இருக்கு. எனக்கு பப்பாயாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம், பப்பாயாவை வந்து எனக்கு தள்ளிட்டு எனக்கு அந்த இடத்துல வாட்டர்மெலனை கொடுத்துருக்கு பாருங்க. பப்பாயாவை அடுத்த பிளேஸ்க்கு எனக்கு தள்ளி விட்டுருச்சு. இன்சர்ட்னா இன்சர்ட் வாட்டர்மெலனை 2வது பிளேஸ்ல இன்சர்ட் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இன்சர்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அதே மாதிரி எனக்கு இங்க இருந்து நான் வந்து 3, அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி இன்சர்ட் பண்றோமோ அது மாதிரி நம்மளால சேஞ்சும் பண்ண முடியும். இந்த இடத்துல 3வது இடத்துல எனக்கு பப்பாயா இருக்கா, இதுக்கு பதிலாக நான் மேங்கோன்னு சேஞ்ச் பண்ண சொல்றேன். அதுதான் சேஞ்ச். இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து நான் பாருங்க ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 3 கொடுத்துருக்கேன். இந்த இது வந்து எனக்கு வேல்யூ என்னவா வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா மேங்கோ வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த 3வது இண்டெக்ஸ்ல மேங்கோங்கிற ஸ்ட்ரிங் எனக்கு வந்து வந்துடுச்சு, பப்பாயாவை தூக்கிடுச்சு. அதுதான் வந்து இப்போ வந்து இன்சர்ட்டுக்கும் சேஞ்சுக்கும் இருக்கிற இந்த லிஸ்டோட வேல்யூட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஐட்டம் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு கிடையாது, நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க நான் இப்போ ஃப்ரூட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டேன். எனக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, கிவி, பனானா, மஸ்க்மிலன் அண்ட் கிரேப்ஸ். இந்த இடத்துல வந்து இல்லை, ஆக்சுவலி மேங்கோ, பனானா, வாட்டர்மெலன், ஆரஞ்சு, ப்ளூபெர்ரி அண்ட் ஆப்பிள் இதுதான் ஃப்ரூட்ஸோட வேல்யூல இருக்கிறது. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், 2:4 எனக்கு சேஞ்ச் பண்ணுன்னு நான் சொல்றேன். அதாவது 0 1 2 வாட்டர்மெலனையும் ஆரஞ்சையும் எனக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு. என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, அதாவது 2வையும்
3ஐயும் எனக்கு சேஞ்ச் பண்ணிருக்கு. 2:4ங்கும் போது 4 எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி 3. 2வையும் 3வையும் எனக்கு வந்து வாட்டர்மெலன் ஆரஞ்சை தூக்கிட்டு கிவி பனானாவை எனக்கு அதில் சேர்த்துடுச்சு. பாருங்க, மிச்சம் எல்லாம் அப்படியே எனக்கு ப்ளூபெர்ரி, ஆப்பிள், மேங்கோ, பனானாலாம் அப்படியே வந்துடுச்சு. வாட்டர்மெலன் ஆரஞ்சு மட்டும் எனக்கு கிவி பனானாவா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டத்தை சேஞ்ச் பண்றது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 2 வேல்யூக்கு பதிலாக என்னால் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தாலும் எனக்கு வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 2:4, அதாவது வாட்டர்மெலன் ஆரஞ்சை தூக்கிட்டு எனக்கு அந்த இடத்துல கிவி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது மட்டும் வரும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கிவி மட்டும் எனக்கு வந்திருக்கு. கிவி மட்டும் வந்திருக்கு, ப்ளூபெர்ரி இல்லை. பாருங்க, இது மாதிரியும் நம்மளால வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐட்டத்தை நம்ம வந்து ஒரு 2 வேல்யூ தான் கொடுக்கணும், 3 வேல்யூ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வேல்யூக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ மட்டும் அந்த இடத்துல நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் சேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ வந்து லிஸ்டோட மெத்தட், பில்ட்இன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லிஸ்ட்ல வந்து நிறைய பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அப்பெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்பெண்ட் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் பண்றது தான் அப்பெண்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ இந்த 4 ஃப்ரூட் தான் நம்ம இருக்கு, லாஸ்டா நம்ம பண்ணதுனால 4 ஃப்ரூட் இருக்கு நம்மள்ட்ட. ஃப்ரூட்டோட லிஸ்ட் இருக்கு, மேங்கோ, பனானா, கிவி, ஆப்பிள்னு. இப்போ இந்த இடத்துல நான் பனானாவை வந்து அப்பெண்ட் பண்ணு, ஆட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அப்போ ஆட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு பனானா கடைசியில தான் ஆட் ஆயிருக்கு. பாருங்க, இதுதான் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன். அப்பெண்ட் ஃபங்க்ஷன்ல மோர் தென் 1 எலிமெண்ட் உங்களால கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆப்பிள்னு கொடுத்துட்டு நான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே எரர் காட்டும். என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒன்லி எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியும், நீங்க 2 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நமக்கு எரர்ல காட்டுது. பாருங்க, அப்பெண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு ஐட்டம் தான் நம்மளால இங்கே அப்பெண்ட் ஆட் பண்ண முடியும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல. இப்போ நமக்கு மோர் தென் 1 ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்டெண்டுக்குள்ள நீங்க நிறைய ஐட்டம்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்க முடியும், ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்து. இப்போ வந்து கிரேப்ஸ், டிராகன் ஃப்ரூட், பப்பாயா, இந்த 3ஐயும் நான் இதுல வந்து இந்த ஆல்ரெடி அப்பெண்ட் பனானா ஆட் ஆயிடுச்சு, அதை விட நான் இந்த 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். கிரேப்ஸ், டிராகன் ஃப்ரூட், பப்பாயா வந்துடுச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் இந்த இடத்துல வந்து பொமோகிரானேட்டை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்போ வந்து 3rd வேல்யூல பொமோகிரானேட் எனக்கு இன்சர்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் ஃப்ரூட்ஸோட வேல்யூவை அசைன் பண்றேன். பதிலா ஃப்ரூட்ஸோட வேல்யூவா நான் இப்போ வந்து கிரேப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இப்போ அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பனானாவை கடைசியில் ஆட் ஆயிருக்கு. அடுத்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கிரேப்ஸ், டிராகன் ஃப்ரூட், பப்பாயா கடைசியில் 3மே ஆட் ஆயிடுச்சு. பாருங்க, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனும் கடைசியில் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஆனால் எனக்கு இப்படி எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல ஆட் ஆக வேண்டாம், எனக்கு நடுவில் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை வந்து யூஸ் பண்ணி உங்களால வந்து ஆட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். இன்சர்ட்ல வந்து நான் இங்க 3 கொடுத்துருக்கேன், அதாவது 3rd பிளேஸ் 0 1 2 3. 3ல இங்க என்ன இருக்கு, மஸ்க்மெலன் இருக்கு, அதை பக்கத்துல தள்ளிட்டு எனக்கு அந்த இடத்துல பொமோகிரானேட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுதான் இன்சர்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ அடுத்து எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணோமோ அது மாதிரி ரிமூவும் பண்ண முடியும். ரிமூவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும், கடைசி எலிமெண்ட் ரிமூவ் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, பனானா தான் எனக்கு ரிமூவ் ஆகும், நடுவில் எதுவும் ரிமூவ் ஆகாது. பாப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் ஆயிடும். அதுதான் எனக்கு இங்க பனானா ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இந்த இடத்துல எனக்கு ஆரஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம ரிமூவ் கொடுத்து ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பாப்க்கு பதிலாக ரிமூவ் யூஸ் பண்ணா ஆரஞ்சு ரிமூவ் ஆயிடும். டெலிட்டும் நம்மளால பண்ண முடியும். டெலிட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 4th இண்டெக்ஸ்ல இருக்கிறத டெலிட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அதாவது பொமோகிரானேட் தான் 4th இண்டெக்ஸ்ல இருக்கு இல்லையா, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் இருக்கு.
பொமக்ரேனேட் 4th. ஸோ 4th இண்டெக்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து எனக்கு பொமக்ரேனேட் டெலிட் ஆயிடுச்சு. அது மட்டும் டெலிட் ஆயிருக்கு. இது கொடுக்காம இருந்தீங்கன்னா மொத்தமா எல்லாமே டெலிட் ஆயிடும். இப்படியே நம்ம வந்து டெலிட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபைடு எலமெண்ட்டையும் நம்ம லிஸ்ட்ல இருந்து தூக்க முடியும். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு உள்ள இருக்கிற வேல்யூவை வச்சு நம்ம வந்து இண்டெக்ஸோட வேல்யூ இது வந்து எடுக்க முடியும். இப்போ நான் இண்டெக்ஸ் ஆஃப் இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ பனானாவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இந்த லிஸ்ட்ல பனானா 2 இடத்துல இருக்கு. ஆனால் நான் இப்போ வெறும் பனானான்னு மட்டும் கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட்ஸ் வித் 0 இங்கேருந்து தான் எனக்கு வந்து போகும். ஸோ முன்னாடி ஏதாவது அந்த வேல்யூ வந்துச்சுன்னா அதை தான் எடுத்துக்கும். இந்த இடத்துல பனானா முன்னாடியே இருக்கு பாருங்க. ஸோ எனக்கு இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுது, எனக்கு 1 அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆக்சுவலி லாஸ்ட்லேயும் எனக்கு இருக்கு. பட் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறத தான் எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது காட்டுது. ஆனால் நான் இந்த பாருங்க செகண்ட்ல வந்து நான் ஆப்பிள் கேட்குறேன். ஆப்பிள் இங்கேயும் இருக்கு, ஃபர்ஸ்ட்லேயும் இருக்கு, இங்கே நடுவுலையும் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எனக்கு வேண்டாம், நடுவில் எந்த ஆப்பிளாவது எனக்கு இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆப்பிள் கொடுத்துட்டு கமா இப்போ வந்து 0 1 2 அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இப்போ 2க்கு அப்புறம் எங்கேயாவது எனக்கு ஆப்பிள் இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு சொல்லுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து 2க்கு அடுத்து இங்கே எங்கே இருக்கு, 4th பிளேஸ்ல வந்து அதாவது 4th இண்டெக்ஸ் நம்பர்ல 5th வேல்யூ 4th இண்டெக்ஸ் வேல்யூவா எனக்கு வந்து ஆப்பிள் இருக்கு. ஸோ வந்து எனக்கு இங்கே 4 அப்படின்னு எனக்கு ரிசல்ட்ல வருது. இப்படி நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலமெண்ட்டை ஸ்பெசிஃபைட் வேல்யூவா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்தது காப்பி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை காப்பி எடுக்க முடியும். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி இந்த நான் ஃப்ரூட்ஸ்னு இத்தனை வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அதை நான் காப்பி எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா இது அப்படியே எக்ஸாக்ட்லி ஒரு காப்பி எடுத்துக்கும். அவ்வளோதான் காப்பி ஃபங்க்ஷன். அதே மாதிரி கவுண்ட். இப்போ இந்த இடத்துல எனக்கு எத்தனை பனானா இருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்போ இங்கே வந்து 2 இருக்கு. பட் வந்து இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு நம்ம கவுண்ட் எடுக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்படி ஃபில்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்மளால கவுண்ட் எடுக்க முடியும். ஒரு வேல்யூ, ஒரு நம்பர், ஸ்ட்ரிங் எதுனாலும் நம்மளால கவுண்ட் எடுத்துக்க முடியும் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. நான் இங்கே வந்து கவுண்ட் ஆஃப் பனானா கேட்குறேன். அப்போ வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு 2 இடத்துல பனானா இருக்கு. ஸோ அதை தான் எனக்கு வந்து காட்டுது. அதே மாதிரி கிளியர். கிளியருக்கும் டெலிட்க்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, கிளியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டை எம்டி பண்ணுமே தவிர அதை டெலிட் பண்ணாது. அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் தூக்கிடும். அதுதான் கிளியர் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்க எனக்கு இங்கே நன்னு சொல்லுது. அதாவது இதுக்குள்ள ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு, ஆனால் அது எம்டியா இருக்குன்னு சொல்லுது. அதுதான் இங்கே நன். ஸோ கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா உள்ள இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் தூக்கிடும், வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கிடும். அடுத்தது ஷார்ட் லிஸ்ட். ஷார்ட் லிஸ்ட்னா என்ன, சிம்பிளி வந்து இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து அசெண்டிங் டிசெண்டிங்ல நம்ம வந்து வேல்யூஸை வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து ஆல்பபெட்டிக்கோட ஆர்டர், இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு வந்து எடுக்கும். இப்போ பாருங்க நான் வந்து இப்படி மிக்ஸ்டு ஆப்பிள் பனானா இங்கே கொடுத்துருக்கேன், நடுவில் ஆப்பிள் இருக்குது, இந்த லாஸ்ட்டில் பனானா இருக்குது. இது எல்லாத்தையும் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஆப்பிள் பாருங்கள் இங்கே 2 தடவை ஆப்பிள் பனானா அப்புறம் கிரேப்ஸ் மஸ்க்மெலன்னு வரிசையாக எனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வருது. டிஃபால்ட்டாக ஷார்ட் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரக்கூடாது, எனக்கு வந்து அசெண்டிங்கில் வரக்கூடாது, எனக்கு டிசெண்டிங்கில் வரணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த லிஸ்ட். அதான் இப்போ இங்கே பாருங்க அப்படியே நான் எனக்கு வந்து பப்பாயா, பொமக்ரேனேட் பப்பாயாலாம் வந்துட்டு ஆப்பிள்லாம் லாஸ்ட்டில் போயிடுச்சு. எனக்கு இங்கே ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து லூப். லிஸ்ட்டை லூப் பண்ணுறது எப்படி அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 வேல்யூஸை வந்து நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஃப்ரூட்ஸ் இது வந்து 0, இது 1 0 1 2. இப்போ வந்து எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது 0வா ஆப்பிள் இருக்கும். ஸோ ஆப்பிள் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து 1 ஆரஞ்சு பிரிண்ட் பண்ணும். அடுத்து மேங்கோ. இப்படி நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து லூப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து லிஸ்ட்டை லூப் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனும் லென்த் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி நம்மளால வந்து இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த இடத்துல நான் அது வந்து அது என்ன இண்டெக்ஸ்ன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இண்டெக்ஸோட வேல்யூவையும் சேர்த்து இங்கே ஐயையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஐயையும் நான் உள்ளே இருக்கிற வேல்யூவும் என்னென்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 0 ஆப்பிளாக இருக்குது, 1 ஆரஞ்சு, மேங்கோ, வாட்டர்மெலன், 4 5 ப்ளூபெர்ரி, பனானா. இப்படி எனக்கு வரிசையாக 0 to 5 வரைக்கும் எனக்கு வரிசையாக பிரிண்ட் பண்ணும்.
இப்போ பாருங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம வந்து லூப் த்ரூ த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து லூப் பண்ண முடியும். அடுத்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்பர்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல 10 அப்படின்னா 10 வேல்யூஸ் ஆனால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா. ஸோ 0 to 9 வரைக்கும் மட்டும்தான் நமக்கு சீக்வன்ஸ் தான் நமக்கு வந்து நம்பர்ஸ் வரும். ஃபார் லூப்பில் இப்போ வந்து நான் எக்ஸ்னா அந்த எக்ஸோட இங்கே என்ன வேல்யூ வருமோ அதுவே எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ வந்து அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு 10 வேல்யூஸ். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே நம்ம வந்து இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியும். இஃப் வந்து இப்போ வந்து லெஸ் தென் 5 ஆயிடுச்சுன்னா 5 வரைக்கும் இவ்வளோதான், இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே பாருங்க 5னா பிஃபோர் 4 வரைக்கும் தான் வரும். அதாவது ரேஞ்ச் வந்து 10 ஆனால் வந்து லெஸ் தென் 5ன்னு சொல்லிட்டேன். ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிற 0லேருந்து 4 வரைக்கும் தான் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். இது வந்து நம்ம அதாவது நம்ம ஃபார் லூப்குள்ளேயே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ் இல்லாமல் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ன்னு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து ரேஞ்ச் நம்பரே நமக்கு வருது. அது இல்லாமல் நம்ம என்ன வேணால் இங்கே கேட்கலாம். இப்போ நான் வந்து ஹலோவை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஹலோங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இதை நான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா இந்த இடத்துல 5னா 5 டைம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிங்குங்கிறதுனால 0 1 2 3 4 5 டைம்ஸ் எனக்கு ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரூட்ஸையே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண மாதிரி அப்பர் லோவர் கேபிட்டலைஸ் எந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ் டாட் அப்பர் ஃபங்க்ஷன் எதை வந்து நான் இது வந்து இந்த இடத்துல அப்பர் பண்ண சொல்கிறேன், ஃப்ரூட்ஸோட வேல்யூஸை அப்பர் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரூட்ஸ் என்னன்னு நம்ம கேட்டுட்டோம், ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃப்ரூட்ஸ் இப்போ நம்ம முன்னாடியே பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வேணால் நம்ம வேற வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸுக்கு இந்த வேல்யூஸ் நான் சொல்லிட்டேன். ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, மஸ்கலன், கிரேப்ஸு. இதை நான் கேபிட்டலைஸ் அப்பர் பண்ண சொல்கிறேன். அப்பர் பண்ணும்போது எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டல் ஆகிடும். அப்போ வந்து அப்பர் ஃபங்க்ஷன் அப்பர் கேஸ் ஆகிடும். ஸோ வந்து எனக்கு அதை வந்து நான் நியூ ஃப்ரூட்ஸுங்கிற நேமில் வந்து வேரியபிள் நேமில் வந்து நான் பண்ணுறேன். ஸோ நியூ ஃப்ரூட்ஸை நான் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது எல்லாமே எனக்கு கேபிட்டல் ஆகிடுச்சு. பாருங்கள், கேபிட்டலைஸ் ஆகிடுச்சு, அப்பர் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இஃப் கண்டிஷனும் என்னால் யூஸ் பண்ண முடியும். இதில் ஆரஞ்சு மட்டும் வேண்டாம், நாட் ஈக்குவல் டு ஆரஞ்சு. அப்போ வந்து ஆரஞ்சை மட்டும் தூக்கிட்டு மித்த எல்லாத்தையும் எனக்கு வந்து ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. வேல்யூஸ் வந்து மிச்சம் எல்லாத்துக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்துடுச்சு நியூ ஃப்ரூட்ஸ்குள்ள. இப்படியே நம்ம வந்து இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்து ரேண்டம் நம்பர்ஸ் எடுக்கிறது. அதாவது நம்ம வந்து இப்போ ரேண்டம்ங்கிற லைப்ரரியை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ரேண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து சும்மா எல்ஐ அப்படின்னு சொல்லி வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ரேண்டம் டாட் இதையும் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கேன், லிஸ்ட் இல்லையா அதனால. இப்போ ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற இந்த இது யூஸ் பண்ணி 1லேருந்து 50க்குள்ள, ஆனால் எனக்கு 10 வேல்யூஸ் தான் வேணும். எனக்கு இவ்வளோ 50 வேல்யூஸும் வேண்டாம். எனக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எனக்கு 10 வேல்யூ தான், ரேண்டமாக ஒரு 10 நம்பர் வேணும்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு ரேண்டமாக ஒரு 10 நம்பர் அதுவே எனக்கு கொடுத்துடுச்சு. இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரன் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், வேற 10 நம்பர்ஸ் எனக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நான் மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும் மின் ஃபங்க்ஷன் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ மின் ஆஃப் எல்ஐனா எனக்கு 13, இதில் இருக்கிற மினிமம் வேல்யூ 13, மேக்ஸிமம் வேல்யூ இதில் வந்து 49. ஸோ எனக்கு அது ரெண்டையும் எனக்கு இங்கே காட்டிடுச்சு. இதுதான் ரேண்டம் நம்பர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.